ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போயிட்டு படாத பாடுபட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆளுக்கு ஒரு தூண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ பக்கத்து வீடு தங்கச்சி வந்து அங்கே தூரத்தில் ஒரு குளம் இருக்குதுக்கா, அங்கே நிறையா மீன் இருக்குதுக்கா, எனக்கு தெரியும்க்கா, வாங்கக்கா போய் பிடிக்கலாம் அப்படி சொன்னான். சரி போவோம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு மீன் பிடிக்க போகலான்னு போயாச்சு. போகிற வழியில் தண்ணி தான், வயல் தான், ஃபுல்லாக வயலுக்குள்ளே தான் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னன்னா பெரிய சம்பவமே, அங்கே ஒரே ஒரு மீன் கூட அந்த குளத்துல இல்லை. அந்த குளத்துல போயிட்டு மீன் பிடிக்க போனதும் போதும், அங்கே நாங்கள் கரெக்டாக 10:30 மணிக்கு காலையில் கிளம்புனோம். சுத்தமாக அங்கே மீனே இல்லை. நான் போகிற வழியெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க, தூரமாக 2 பனைமரம் தெரியுதுல்ல, அதுக்கிட்ட தான் போகணுமே. போகிற வழியில் அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் போகும்போது உங்களுக்கு ஒரு தாமரை மாதிரி கூட கிடச்சிச்சு. அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ரிட்டன் வரும்போது எடுத்துக்கிட்டோம். நடந்து போயிட்டே இருந்தோமா, அங்கே சுத்தமாக மீன் இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த குளத்துல இந்த குளத்த தாண்டிட்டு இன்னொரு குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அங்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, ஃபோன் ரொம்ப தண்ணியில் எடுத்துகிட்டு போக முடியலன்னு ஃபோன் வச்சுட்டு போயிட்டோம். நான் இந்த குளத்துக்காக வாளி, சாக்கு, புடவை, நாக்குப்புழு, அதாவது மண்புழு சொல்லுவோம்ல, மண்புழுலாம் எடுத்துகிட்டு போகணும். அதை எப்படி கோர்த்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு இதுவே மாட்ட முடியல. அதுக்கப்புறம் கோத்தெல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமும் போட்டால் தான் இந்த குளத்துல மீன் இல்லையே, அட போன்னு வெறுத்து போயிட்டு கிளம்பிட்டோம். வேணால் ஆட் பண்ணுறேன் இந்த குளத்துல போட்டிருந்த கிளிப்பெல்லாம். அதுக்கப்புறம் வேற ஒரு குளம் போனோம், அந்த குளத்துலையும் இல்லை. இன்னொரு குளம் போனோம், அங்கேயும் இல்லை. அப்புறம் ஒரு குட்டை மாதிரி இருந்துச்சு, அங்கே போனோம், இல்லை. கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் நாங்கள் 15 குளத்துக்கு போனோம். 15 குளத்துலேயுமே ஒரே ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுதான் பெரிய கஷ்டமே. அதுவும் பிள்ளாறு மாதிரி இருக்கும், அங்கே போனோம், அங்கேயும் இல்லை. மீன் கிடக்கிற குளத்துல கூட மீன் மாட்டவே இல்லை. ஒன்று இழுத்துட்டு போயிடும், இல்லை சில இதில் சுத்தமாக மீனே இருக்காது, இழுக்க கூட செய்யாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்த சுற்றி ஃபுல்லாக நாணல், நீங்களே பாருங்களேன், நிற்க கூட இடமே இல்லை. அங்கே அந்த வெள்ளை கலரு அந்த கண்ணில் வேற படுற மாதிரி இருந்துச்சா, அந்த நாணலில் உள்ளது பூ மாதிரி இருக்கும்ல, அந்த பறந்து போகும்ல, அது கண்ணெலாம் பட்டா விட இதாகிட்டுன்னு சொல்லிட்டு தலை எங்கே ஃபுல்லாக பட்டுருச்சு. அதை வேற கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த குளத்துல 2 மீன் கிடச்சிச்சு. ஒரு மீன் குட்டி மீன், அதை விட்டாச்சு. ஒரு பெரிய மீன் மட்டும் பிடிச்சோம். அதை உங்களுக்கு அந்த ஆட் பண்ணுற பாருங்களேன், அந்த இழுக்கும், முள்ளை இழுத்துட்டு போகும். இப்போ இந்த தூண்டில் போட்டிருக்கோம்ல, ஆனால் பிடிக்கிற அந்த கிளிப்பை எதாவது எடுக்க முடியல, ஆனால் இழுக்கிற கிளிப் மட்டும் இருக்கும். அந்த மீன் நரம்பு மட்டும் இங்கே ஆனால் நிறைய மீன் இழுத்துட்டு இழுத்துட்டு போணுச்சு. ஆனால் எங்களை நின்று பிடிக்கிறதுக்கு இங்கே வாவு இல்லை, அதனால் பிடிக்க முடியல. அதனால தான் இங்கேருந்து போயிட்டோம். ஒரு மீன் கிடச்சோன்னே சரி போதும், இதுக்கு மேலே நின்னோம்னா அவ்வளோதான். அந்த ஒட்டியிருக்கு பாருங்களேன் தூண்டில்லையே, ஒயிட் கலரில், இது மாதிரி தான் ஃபுல்லாக எங்கள் மேலே ஃபுல்லாக ஒட்டிக்கிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்கே கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் நமக்கு தான் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிற்கவே முடியல. குளத்துக்குள்ளேயே விழுகுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே, இங்கே பாம்பெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனாலும் ஒரே ஒரு மீன் கிடச்சாலும் இந்த குளத்துல ரொம்ப பெரிய மீனாகவே கிடச்சிச்சு. நல்ல ஒரு சைஸான மீன், ஜிலேபி தான், ஆனால் நல்லா பெரிய மீனாகவே கிடச்சிச்சு. அதை நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிற பாருங்களேன். இழுத்துட்டு போகும், உள்ளே இழுத்துட்டு போகும், வெளியில் விட்டுரும், அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். இப்போ பிடிச்சாச்சு, அந்த ஒரு சிலேபி பிடிச்சாச்சு. அதை எடுக்க காமிக்க முடியல, ஆனால் கிடக்கு பாருங்களேன், அந்த வாளியில் போட்டிருக்கோம். இப்படி ஓடிட்டு இருப்பார். அதை பிடிக்கலான்னு பார்த்தும் பிடிக்கவே முடியல. அது பிடிக்கிறேன்னு சொல்லி என் கையில் வேறு குத்திக்கிட்டேன். அதுதான் பெரிய இது. அதை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபோன்லேயும் பிடிச்சிட்டு எடுக்க முடியல. அதை பிடிச்சி காமிக்கிற டயத்தில் கரெக்டாக அப்படியே கட்டை விரலில் அப்படியே ஊற்றிடுச்சு. அதோட கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பிடிச்சாச்சு. நல்ல பெரிய மீனாகவே கிடச்சிச்சு. மறுபடியும் பிடிச்சிட்டு அதை விட்டுட்டு இது எங்கள் வீட்டு குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குளத்துக்கு போயிட்டோம். அங்கே நிறைய மீன் கிடச்சிருச்சு பாருங்களேன், உடனே கிடச்சிட்டே இருந்துச்சு. இப்போ கூட ஒரு பெரிய சைஸான மீன் கிடச்சிச்சு. இது போட்டோடனே எங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஒன்று நிறைய மீன் கிடச்சிச்சு. இது அடுத்த மீன் பாருங்களேன், எவ்வளோ மீன் மொத்தமாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனாலும் பிடிக்க வந்துகிட்டே இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருந்தோம். சரி கையில் எடுத்துக்க பார்க்கலான்னு பார்த்தா நிறைய மீன் வந்தது. ஒன்று எடுத்து பார்த்துட்டோம், தண்ணி அடிச்சிட்டே இருந்தது மூஞ்சில். சரி ஓகே, அப்புறம் இதாகிடும்னு செத்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சோம். அந்த இதில் குட்டி குட்டி மீன் பிடிச்சி போட்டிருந்தோமா, அதுவும் சேர்ந்து உள்ளே விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு.
சரி வேறு இதில் மாற்றி வைக்கலாம், வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலான்னு மாற்றி வச்சுருக்கோம். வாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். 1 ஒரு மீன் பிடிச்சாச்சு. கவுண்ட் பண்ணலாம் நம்ம எத்தனை தான் பிடிச்சிருக்கோம். 2 இது கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்குங்க மீன். துள்ளிகிட்டே இருந்துச்சு, எப்படா தப்பிச்சு போகலாம் இவங்ககிட்டேருந்து அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் விடலையே. பார்த்தீங்களா, அடுத்து 3 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓர பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. சின்ன மீனும் இருந்துச்சு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அந்த சைஸ்லலாம் மீனெல்லாம் இருந்துச்சு. அந்த வாளிலேருந்து பிடிக்கிறதுக்குள்ள தான் கஷ்டமாக இருந்துச்சு. 4 பார்த்தீங்களா, 4 பிடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை தான் வந்திருக்குன்னு பார்ப்போம். 5 எப்படி இங்கேயும் இங்கேயும் இதை போட்டு துடுப்பு போட்டு அடிக்குது பாருங்களேன். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 மொத்தம் நாங்கள் 25 மீன் பிடிச்சோம். ஆனால் கவுண்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு 24 தான் வருது. தெரியல, நீங்கள் பாருங்கள் கரெக்டாக நான் கவுண்ட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு.